ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அந்த சீன் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி எங்களுக்கு பார்க்க வந்து ஒரு கேஸாக இருந்தாலுமே அது ரொம்ப கஷ்டமான ஒரு சீன் இல்லையா? அது என்ன ஸ்லோப்பில் அது வரும், ஒரு மாதிரி குறுகிய ஒரு சந்துக்குள்ளே வந்து போகும்ல. ஸோ அதில் என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்துச்சு சார்? மேஜர் டிஃபிகல்ட்டி வந்து எங்களுக்கு அந்த சாரியட்டு மூவ் பண்ணுறது தான், அப்புறமா அதை ஹோல்டு பண்ணுறது. ஸோ ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்லோப்பில், ஸோ அந்த மலை மேலேருந்து அது வரும்போது அண்ட் அதை நாங்கள் டம்மி பண்ண முடியல. ஸோ பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ், ஏன்னா டம்மி பண்ணால் அதில் ஆட்களை நிற்க வைக்க முடியாது. ஒரு 15 மெம்பர்ஸ் அதுக்கு ப்ளஸ் ஃபைட்டர்ஸ் எல்லாம் அந்த சேரியட் மேலே போகணும். ஸோ அதனால் அதை டம்மி பண்ண முடியாது. ஸோ எல்லாம் ஒரிஜினலில் தான் யூஸ் பண்ணோம். ஒரிஜினல் சேரியட் நாங்கள் வெயிட் பண்ணும்போது மோர் தென் 3000 கிலோ இருந்துச்சு. ஜஸ்ட் த சேரியட். அதுக்கு மேலே ஹீரோ டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு 15 பேர், அப்புறமா ஃபைட்டர்ஸு. ஸோ இவங்க எல்லாம் அதில் இன்வால்வ் ஆகிறதுனால ஸோ அதோட வெயிட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த ஸ்லோப்பில் இருந்து விட்டோம்னாக்கா, ஸோ அதை ஹோல்ட் பண்ணுறது, நம்மளுக்கு ஷார்ட் முடிஞ்ச உடனே பிரேக் பிடிக்கணும். ஸோ அதுக்கு செப்பரேட்டாக ஒரு மெக்கானிசம் க்ரியேட் பண்ணி, ஸோ என்ன தான் அந்த பிரேக் சிஸ்டம் இருந்தாலுமே அந்த ஸ்லோப்பில் நிற்காது. ஸோ அதுக்கு கவுண்டர் ரோப்ஸுங்க போட்டு பெரிய பெரிய க்ரெயின்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி, ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளானிங் தான். ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. அண்ட் மேஜர்லி அதில் நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க இருந்தாங்க. அண்ட் பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட், இந்த ஜூனியர்ஸுங்க, ஸோ அவங்களும் நிறைய பேர், அண்ட் சோல்ஜர்ஸு. ஸோ இவங்களெல்லாம் இன்வால்வ் பண்ணி அந்த ஸ்லோப் இருந்ததுனால அது பை எனி சான்ஸ் அது எதானா மிஸ் ஆனால் எல்லார் மேலேயும் அது ஏறிடும் வண்டி. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் இருந்ததுனால ஸோ அதோட ப்ரிப்ரேஷன்ஸ் நிறையவே இருந்துச்சு.